அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்தார், தாவேக்காவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஹேஷியங்கள் எல்லாம் வந்து செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் சேர்த்துப்பாரா? அப்படி ஒன்று நடந்தால் செங்கோட்டையன் இன்று யாருடைய வழிகாட்டலில் இருக்கிறார் என்பதிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். சரி, அதிமுக என்ற கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக, பொறுப்பாளராக, ஈரோடு புறநகருக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கோ மற்ற தலைவர்களுக்கோ தெரியாமல் அவர் அமித்ஷாவை பார்க்க போனார். ஆமாம். அதற்கு பிறகு அதையெல்லாம் நீங்கள் கழட்டி விட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, கட்சி உறுப்பினராக இருக்கும் பொழுது, அடிப்படை உறுப்பினராக இருக்கும் பொழுது மறுபடியும் அமித்ஷாவை பார்க்க போனார். சரிதானா? அப்போ அது மட்டும் இல்லாமல் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ நேரடியாக தேவர் ஜெயந்தியில் சந்தித்து தனியாக உரையாடியவர். இதெல்லாம் வெளியே தெரிந்த செய்திகள். ஆமாம். வெளியே வராத செய்தி என்பதாக உள்ள உறவுகள் இருக்கலாம். அதனால் செங்கோட்டையன் என்பவருடைய பங்கு என்பதே இந்த வயதுக்கு பிறகு அங்கே எந்த அளவுக்கு அவர்களுடைய சமூகத்தில் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பது பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் என்ன இப்பொழுது வந்து தாவேக்காக போக போகிறாருன்னா யார் அப்போ அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி வழிகாட்டல் நடக்கப்படுது, அது உண்மைதானா இல்லையா? புரியுதுங்களா? அப்படி சொல்பவர்கள் என்பவர்கள் அமித்ஷா பக்கத்தில் இருந்து, தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் இருந்து அப்படி கருத்துக்கள் வந்து இருக்குமானால், அது உண்மையாக இருக்குமானால் அவர்கள் வழிகாட்டலில் தாவேக்காவிற்குள் செங்கோட்டையன் எதற்காக போகணும்? ஒன்று, அதாவது செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறதுன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லைன்னு சொல்லட்டும். அவர் ஓபிஎஸ் கொஞ்சம் தாமதமாக வெளியே வந்து சொன்னார்.